ருக்கு இருக்கா பாருங்க, அவதான் ப்ரோ. ருக்கு இல்லன்னா படமே இல்ல. ருக்கு தான் அவ்வளவு கூட்டம் நீங்க வச்சிருங்க தமிழ்நாட்டுல. இங்க இருக்க தொதி விட நல்லா தேவை ப்ரோ. ருக்கு போதும் ப்ரோ, படமே அவதான் ப்ரோ. சிவகார்த்திகேயன் அல்டிமேட் ப்ரோ. தமிழ் சினிமாவை காப்பாத்த வந்த கடவுள் சிவகார்த்திகேயன்றாங்க, அதை பத்தி என்ன பண்ணுறீங்க? எல்லாமே உண்மைதான் ப்ரோ. தமிழ் சினிமாவே சிவகார்த்திகேயன் தான். சினிமாவே ருக்கு தான், ருக்கு மட்டும்தான். அசலாயிட்டே 100 கோடி மேலே போகும் ப்ரோ. ருக்குவை மட்டும் இங்க எட்டுவாங்க. மாதிரி படம் தியேட்டர்ல வந்து பாருங்க, சிலிர்த்து போயிருங்க. நம்ம விஜய் அண்ணா துப்பாக்கி கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுத்திருக்காரா? கண்டிப்பா கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி அந்த சீன் அவர் பாப்பாரு ஒரு வாட்டி, அந்த துப்பாக்கிய அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தியேட்டரே அதிர்ந்துச்சு. அந்த லைட்னிங் எஃபெக்டோட தியேட்டரே பயங்கரமா அதிர்ந்துச்சு. கண்டிப்பா துப்பாக்கி கரெக்டான ஆள்கிட்ட தான் இருக்கு. டெஃபினெட்லி வந்து அமரனுக்கு அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டரா? கன்ஃபார்மா பிளாக் பஸ்டர் தான். பட் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசா ஒன்றும் அமரனுக்கு அப்புறம் இல்ல இல்லன்னா படமே இல்ல. ருக்கு இல்லன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. சூப்பர் படம் ப்ரோ. ஃபேமிலியோட வரலாம், அள்ளி வீசலாம். சிவகார்த்திகேயன் சான்ஸே இல்ல ப்ரோ. அனிருத் பிச்சிட்டாரு. மியூசிக் இல்லன்னா படமே இல்ல. துப்பாக்கி பாட்டுன்றாங்க, அந்த துப்பாக்கி பாட்டு என்ன ப்ரோ, இதுதான் ப்ரோ பாட்டு. சரியான படம் ப்ரோ. ருக்கு ருக்கு இருக்கா பாருங்க, அவதான் ப்ரோ. ருக்கு இல்லன்னா படமே இல்ல. ருக்கு தான் அவ்வளவு கூட்டம் நீங்க வச்சிருங்க தமிழ்நாட்டுல. இங்க இருக்க தொதி விட நல்லா தேவை ப்ரோ. ருக்கு போதும் ப்ரோ, படமே அவதான் ப்ரோ. சிவகார்த்திகேயன் அல்டிமேட் ப்ரோ. தமிழ் சினிமாவை காப்பாத்த வந்த கடவுள் சிவகார்த்திகேயன்றாங்க, அதை பத்தி என்ன பண்ணுறீங்க? எல்லாமே உண்மைதான் ப்ரோ. தமிழ் சினிமாவே சிவகார்த்திகேயன் தான். சினிமாவே ருக்கு தான், ருக்கு மட்டும்தான். எவ்வளவு கோடி ப்ரோ வசூல் நினைக்கிறீங்க? கோடியா இன்னும் 3 ஷோ கூட பாக்கலாம். எவ்வளவு கோடி வசூல் ஆகும்? ருக்குமணிக்காக அசலாயிட்டே 100 கோடி மேலே போகும் ப்ரோ. ருக்குவை மட்டும் இங்க எட்டுவாங்க. என்ன பாட்டு ப்ரோ பிடிச்சது படத்துல? பாட்டு எல்லாமே அல்டிமேட் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஃபேவரட்? தங்கமேன்னு ஒரு பாட்டு ப்ரோ, சரியான பாட்டு ப்ரோ. போதை ஆகிற மாதிரி இருந்த பாட்டு, அந்த பாட்டு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிடிச்சது? செகண்ட் ஹாஃப் அல்டிமேட் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் தான் ப்ரோ, சரியான சீன். வில்ல இல்லன்னா படமே இல்ல ப்ரோ. அவருதான் ப்ரோ வில்லன் தான் படமே. படத்துல என்ன ப்ரோ பிளாக் என்ன ப்ரோ போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா? போர் இல்ல ப்ரோ, ஃபுல்லா எனர்ஜி தான். அப்படியே போயிட்டே இருக்கு. ஆக்ஷன் சீனோட என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வரலாம். சூப்பரா இருந்துச்சு. நான் படம் எல்லாரும் கிட்ட சொல்றதுதான், சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் எஸ்கே வேற மாதிரி பார்த்தோம். செமையா என்ஜாய் பண்ணோம், ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். அமரனுக்கு அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டரா? ஆமா, கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அமரனுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வரதுக்கும் அவங்க கொடுத்த ஈக்குவாலிட்டிக்கும் செம்மையா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ஈக்குவாலிட்டி ரெண்டுமே நம்மளுக்கு மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்துச்சு படம். இவரு எஸ்கேவை ஒரு பாய் நெக்ஸ்ட் ஹோமா பார்த்துட்டு இப்ப ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது எப்படி? நாங்க எதிர்பார்க்கலனா எஸ்கே எதிர்பார்க்காததுக்கும் மீறி நடிச்சிருக்காரு. நாங்க எதிர்பார்க்கல. கண்டிப்பா எஸ்கேவை நாங்க வந்துட்டு ஒரு லவ்வர் பாய், ஒரு ஜாலியான கேரக்டராவே பார்த்துட்டு ஒரு சீரியஸான கேரக்டர்ல அந்த எமோஷனல் சீன் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி அழ வச்சுட்டாரு படத்துல. அவர் ஒரு அழுற சீன் வரும் சீரியஸா, தட் வாஸ் செம்ம ஆக்டிங். அந்த கடைசியில அவரோட ரோலை நான் இது ரிவீல் பண்ண விரும்பல. ஒரு ரோல் வரும், அதுல ஒரு தனியா ஒரு மென்டல் மாதிரி ஒரு மாதிரி சண்டை போடணும். அந்த சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. நாங்க அப்படி ஒரு எஸ்கே, ஒரு ஆக்டிங் எஸ்கேவை சீரியஸ்லி தட் வாஸ் ரியலி குட். நம்ம விஜய் அண்ணா துப்பாக்கி கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுத்திருக்காரா? கண்டிப்பா கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி அந்த சீன் அவர் பாப்பாரு ஒரு வாட்டி, அந்த துப்பாக்கிய அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தியேட்டரே அதிர்ந்துச்சு. அந்த லைட்னிங் எஃபெக்டோட தியேட்டரே பயங்கரமா அதிர்ந்துச்சு. கண்டிப்பா துப்பாக்கி கரெக்டான ஆள்கிட்ட தான் இருக்கு. டெஃபினெட்லி வந்து துப்பாக்கி டைரக்டர் பிளஸ் அப்ப யோசிச்சுக்கோங்க. துப்பாக்கி டைரக்டர் துப்பாக்கி கையில கொடுத்தவரை வச்சு எடுத்திருக்காங்கன்னா எப்படி இருக்குன்னு படம் நீங்க யோசிச்சுக்கோங்க. டெஃபினெட்லி வர்த் இட். கண்டிப்பா அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. எத்தனை கோடி வசூல் நினைக்கிறீங்க? அது நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது, எனக்கு அது ஐடியாவும் கிடையாது. ஆனா கண்டிப்பா 100 crore மேல அடிக்கும். ருக்மணி எஸ்கே ஓட பேர் ஒர்க் அவுட் ஆயிருக்க படத்துல? நான் ருக்மணி அவ்வளவு ஃபிலிம்ஸ்ல பார்த்தது இல்ல. அவங்க அவ்வளவா ஸ்கின் பிரசன்ஸ்ல இருக்க மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி. ஆனா அவங்க செம எமோஷனல் சப்போர்ட். அவங்க தான் வந்துட்டு எல்லாமே கொடுத்த மாதிரியா இருக்கும். ஓகே, நாங்க எதிர்பார்க்காத பேர், அன்எக்ஸ்பெக்டட் பேர், ஆனா நல்லா அமைஞ்சது. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 9.5 out of 10. பிடிச்ச பாட்டு தங்க போவே. ஆக்சுவலா வில்லன் வந்து பிச்சு உதறிட்டாங்க, மாஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பாக்குற மாதிரி படம். தியேட்டர்ல வந்து பாருங்க, சிலிர்த்து போயிருங்க. பிடிச்ச பாட்டு ப்ரோ? எல்லா பாட்டும் பிடிச்சிருக்குண்ணா. ஃபேவரட்னா தங்க போவேன்னு ஒரு பாட்டுனா வேற மாதிரிண்ணா. அதுக்கு ப்ரோ சலம்பல நல்ல வைபா இருந்துச்சு. அதனால தியேட்டர்ல வந்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டர்ல வந்து பாருங்க. லாக் எது இருக்கா? லாக்னு பெருசா அது சொல்ற மாதிரி இல்லண்ணா. போனதே தெரியல. சொல்ல போனா டைம் ஆச்சு. சூப்பரா இருக்கு. மதராசின்னு வச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா மெட்ராஸ் கான்செப்டா இருக்கா இல்ல எப்படி? படத்துக்கு இது ஸ்டோரிக்கு ஏத்த ஒரு டைட்டில் சொல்லலாம்.
நல்லா சரிண்ணா நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? உண்மையதான் சொல்றேன். பட் எப்படி சொல்றது, புதுசா ஒண்ணும் இல்ல, பாக்கலாம், நல்லாவே இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? சலம்பல சிலம்பல. எந்த பாட்டும் நான் கேட்கல, பேசிக்கல, அந்த பாட்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க ஆக்ஷன் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ருக்மணி வசந்த் எஸ்கேவோட காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்க படத்துல. அதான் ஹீரோயின், நான் பார்த்த ஹீரோயின் கிடையாது, புதுசா இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு பேசிக்கலி ஹீரோயின் கரெக்ட் ஆகல, நான் அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க பாட்டு அமரனுக்கு அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டரா? கன்ஃபார்மா பிளாக் பஸ்டர் தான். பட் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசா ஒன்றும் அமரனுக்கு அப்புறம் இருக்கு பண்ணல. வேற படத்துல லேக் எதுவும் இருக்கா? பிளாக்ல ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 10க்கு? 9 கொடுத்தா.